பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பன் இயேசு கிறிஸ்துவானவர், அவர் எப்பொழுதும் என் நினைவாகவே இருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க. அவர் நமக்காக நியமித்ததான தேற்றரவாளன் ஆவியானவர் எப்போது நம்மோடு கூட அசைவாடி கொண்டே இருக்கிறார். நம்மை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் நமக்கு போதிக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். தேவ சமூகத்தில் அவர் நமக்காய் காத்திருக்கிறார். தகப்பன் பிள்ளைக்காக காத்திருக்கிறது போல பிள்ளைகள் வருவார்கள் என்று ஆவியானவர் பெருமூச்சுகளோடு கூட ஏக்கத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்தில் அவர் காத்திருக்கிறார். இன்றைய தினத்தில் இந்த ஓய்வு நாளில் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்த மன்னா அது எப்பொழுதும் இல்லாதபடிக்கு அது இரட்டிப்பாக இருக்கும். கையை தட்டி உற்சாகமா எவ்வளோ அழகான ரகசியம் பாருங்க. என் பிள்ளைங்க இந்த ஓய்வு நாள் அன்றைக்கி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ரிலீவாக இருக்கணும் சொல்லிட்டு என் தேவன் ஆசைப்படுகிறவன். மன்னாவை சனிக்கிழமை வரை நீங்கள் பொறுக்கி கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வேலை இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஞாயிற்றுக்கிழமை தேவைகளுக்கு அவர் சனிக்கிழமை நமக்கு கொடுத்துட்றாரா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்கான மன்னாவை நீங்கள் என்றைக்கு எடுத்துக்கலாம்? ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? சனிக்கிழமையே கொடுத்துருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சனிக்கிழமையும் உங்களுக்கு கொடுத்துருவார். ஞாயிற்றுக்கிழமை தேடனா கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுதான் நம்ம தேவன். இன்னைக்கு கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. நேற்றே கொடுத்துட்டார், ரெட்டத்தையாக கொடுத்துட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது நேற்றுக்கும் இன்றைக்கும் சேர்த்து கொடுத்துருவாரா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு தேடனாலும் கிடைக்காது, இன்னைக்கு தேடனாலும் கிடைக்காது. ஏன்னா பிஃபோராகவே கொடுத்துட்றாரு. அப்போ இன்னைக்கு என்ன வேலை உங்களுக்கு? நேற்றே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன், இன்னைக்கு கொடுத்து நீ கவலைப்படாத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் மாத்திரம் போதும், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் முன்பாகவே கொடுத்துட்றாரா. இன்றைய தினத்தை குறித்து இங்கே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்தால் மாத்திரம் போதும், கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை முன்கூட்டி நமக்கு கொடுத்துட்றாரா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுதாங்க ஆழமான சத்தியம். ஏதோ கிடைக்குது, சாப்பிட்றோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு ஓமர் அளவு நீ கொடுத்தாங்க, முடிச்சிட்டாங்க. அப்படி இல்லைங்க, நமக்கு 2 ஓமர் முன்னாடியே கொடுத்துட்றாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு 1 ஓமர் தான், ஆனால் சனிக்கிழமை மாத்திரம் இன்னைக்கு தேவையானது ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம மேலே எவ்வளோ ஒரு பாசம், அன்பு வைத்து தான் நம்ம தேவன் நம்ம பெற்றுருக்கிறோம். பாருங்களேன், இதுதாங்க ரகசியம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்காம நம்ம இன்னும் ஓடிட்டே இருக்கிறோம் தேவ சமூகத்தில். கையை மேலே தூக்கி எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கிறவர். அல்லேலூயா. அதற்கு தான் நம்ம அவருடைய சாயலாகவே படைச்சிருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஏன் சொன்னா, என்னுடைய நூக்கன் கார்னர் எல்லாவற்றையுமா என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் எனக்கு என்ன தேவை என்று என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்
என்னை சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். சர்ம கையை தட்டி நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் அமர்வதும், நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே. கரங்களை தட்டி உற்சாகமா. Glory to God. அவருடைய சமூகத்தில் வந்தால் நமக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. அவர் எல்லாவற்றையுமே பார்த்துக்கொள்வார்.